சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. மேலும் தலைவர் 173 படத்திற்கான இயக்குனரையும் தேர்ந்தெடுத்து வராரு. தொடர்ந்து புதிய திரைப்படங்கள் வெளியாகி ஒரு வாரத்திற்கு 5 காட்சிகள் திரையிடலாம். மேலும் வார இறுதி நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், உள்ளூர் பண்டிகை நாட்களிலும் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து முதல்வர் விஜய் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு துறையிலும் மோசடி அல்லது குளறுபடி நடந்தாலும் உடனடியாக விமர்சனங்கள் கிளம்புவதற்கு முன்பாக விரைவாக துறை ரீதியான நடவடிக்கைகளை முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு எடுத்து வருது. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மதுக்கடைகள் மூடினால்தான் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நிலை இருக்கிறதுனால தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை பதவி வகித்த நாளிலிருந்து துரிதப்படுத்தி வருவார் முதலமைச்சர் விஜய். அதேபோல திமுக அரசை தோற்கடித்து தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சிருக்கார். விஜய் ஆட்சி அமைச்சதற்கு முதல் ஆளாய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயை பார்ப்பதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை என சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பினாங்க. தொடர்ந்து ரஜினிக்கு விஜய் மீது பொறாமை என ஆளாளுக்கு சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பிட்டு வந்தாங்க. இதை எப்படியாச்சும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ரஜினியை நேரடியாக வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது நான் யார் மீதும் பொறாமை கிடையாது, எனக்கும் விஜய்க்கும் ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவர் 2K கிட்ஸை கவர்ந்துருக்காரு, நான் 90 கிட்ஸை கவர்ந்துருக்கேன். அதனால் எங்களுக்குள்ள போட்டியெல்லாம் கிடையாது. என்னுடைய மகன் மாதிரி தான் விஜய். அதனால் எங்களுக்குள்ள போட்டி என்பது சொன்னால் அது தப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் சினிமாவில் இருக்கேன், அரசியலில் இருக்கார். இதுவே நீங்கள் சொல்கிறது தப்பு. தொடர்ந்து விஜய்க்கு கால அவகாசம் கொடுத்தாதான் அவர் எப்படி நாட்டை ஆள்வார் என கணக்கிட முடியும். அதனால் அவருக்கு அவகாசம் கொடுக்க என சொல்லியிருந்தார். தொடர்ந்து விஜயும் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் 7 நாளைக்கு 5 ஷோ தமிழ்நாட்டில் ஓட்டிக்கலாம் என உறுதி அளிச்சிருக்கார். இதனால் தமிழ் திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் விஜய்க்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க, நன்றிகளையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி 5 ஷோ தமிழ்நாடு திரைப்பட சங்கத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இதனால் திரைப்படம் எடுத்து ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். இனி தமிழ் சினிமா வளர்வதற்கு இது உகந்ததாக இருக்கும். படங்களை மக்களும் நிறைய பேர் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. இது மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எங்களை மாதிரி சினிமா கலைஞர்களுக்கும் இது பெரும் மகிழ்ச்சி தான் என விஜய்க்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து ரஜினிக்கு விஜய் நன்றியும் தெரிவிச்சிருந்தார். இதுபோல் பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை விஜய் செய்ய வேண்டும் என ரஜினி கூறியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி விஜயை பற்றி சொன்னதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.